அதுல இந்த வாராகி தேவதையை கும்பிடுறவங்க எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நீங்க வந்து குடும்பத்தோட இருக்கீங்களா, அம்மா என்னைய நல்லா வச்சுக்கோங்கிறத மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ட்ரெண்டிங்கா நான் வாராகி உபாசகர் அப்படிங்கிற அளவுக்கு போறாங்க. யாரு வாராகி உபாசனை பண்ணலாம்னா, குடும்பம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, பிரம்மச்சாரியமா இருக்கக்கூடியவங்க, அல்லது ஆன்மீகத்துல எனக்கு குடும்பத்தின் மேல பற்றுதல் இருந்தாலும் அவங்க தனியா இருக்காங்க, நான் தனியா இருக்கேன், எனக்கும் அவங்களுக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க வாராகிய கும்பிடலாம், உபாசனையாக பண்ணலாம். ஏன்னா குடும்பத்தோட இருக்கிறவங்க வாராகிய உபாசனை பண்ணாதீங்க. வழிபாடுங்கிறது வேற, உபாசனைங்கிறது வேற. இப்போ உபாசனைங்கிறது அந்த தேவதைய நம்ம கூடவே வச்சுக்கிறதுக்கு சமம். அப்ப அப்படி வச்சுக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுவும் இந்த வாராகிக்கு உள்ள குணம், நான் என்ன கேட்டாலும் அதை நடத்தி கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு குழந்தை தப்பு பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ எல்லாம் மனுஷனா இப்படி பண்ணிட்டியா, நீ எல்லாம் எங்க உருப்பட போறன்னு ஒரு வார்த்தையை வாய் வார்த்தையை விட்டுடுவோம். கோபத்துல நம்ம விட்டுருவோம். அந்த வாய் வார்த்தையை நிறைவேற்றி கொடுத்துருவா, அந்த குழந்தை உருப்படாம போயிடும். வாக்குக்கு வன்மைக்கு இந்த ஜோதிடம் தொடர்பான ஒரு விஷயங்களுக்கு வாராகி வாக்கு பலிதத்தை ஏற்படுத்தக்கூடியவள். அதனால இன்னைக்கு நிறைய ஜோதிடர்கள் உபாசன தேவதையாக வாராகியை தான் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், வாராகியை நீங்க கும்பிடுறீங்களா, உங்க வார்த்தைகள்ல கெட்ட வார்த்தைகளே வரக்கூடாது, யாருக்கும் எந்த கெடுபலன்களும் நீங்க சொல்லவே கூடாது. நீங்க ஒரு தீட்சை கொடுக்குற மாதிரி நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுக்க தயார் அப்படின்னா மட்டும் வாராகியை கும்பிடுங்க. மற்றவர்கள் தயவு செஞ்சு வாராகிய வழிபாடு பண்ணுங்க, எல்லா தேவதையும் கும்பிடுற மாதிரி அம்மா என்னை நல்லா வச்சுக்கோ, எனக்கு நல்லது பண்ணு அப்படின்னு கேட்டுக்கோங்க. அதுவே போதுமானது. உபாசனையாக நீங்க உங்க உடம்புக்குள்ள ஏத்திக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன்.